தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. பிரச்சார பேச்சு என்ன ஆச்சு? இன்னைக்கு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன மாதிரியான லூட்டிகள் அடிச்சிருக்காங்க, பிரச்சாரத்தில் என்ன மாதிரியான ஃபன்னான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், இந்த கண்டஸ்டன்ஸ்லேருந்து மேன் ஆஃப் த டே யாரு அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு இந்த கூட்டணி சங்கு ஊத போகுதுன்னே தெரியல. இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. நாளைக்கு பிரதம மந்திரியா மு.க. ஸ்டாலினே வந்தாலும் வந்துருவார். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர் திமுக வேட்பாளர் எம்.எஸ். தரணி புதுவிதமான ஒரு ஸ்டைலை வந்து கையாண்டிருக்காரு. அதாவது பரோட்டா போட்டு வாக்கு சேகரிச்சிருக்காரு. அவர் போட்ட பரோட்டா அந்த ஸ்டைலு தாங்க வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் ஒன்று போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரோட்டாவில் பழைய கிழிஞ்ச ஜெட்டியில் வர ஓட்ட மாதிரி ஒரு ஓட்டை இருந்தது. அதை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். இந்த எலெக்ஷன் டைம்ல பரபரப்பா ட்விட்டர்ல பல விஷயங்கள் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவங்க முத்தம் கொடுத்த வீடியோவும், இவங்க பேசின வீடியோவும், இவங்க நடந்து பிரச்சாரம் பண்ற வீடியோ மட்டும் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இதயத்தையே திருட்டிட்டீங்களே அப்படின்ட்டு பல கமெண்ட்ஸ்கள் அள்ளி வீசுறாங்க. அவங்க யாரு, இது பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்பெல்லாம் பிரச்சாரத்துல பேசினா எவன்பா பாக்குறான் அப்படின்ற மாதிரி சீமானன் அவர்கள் ஒரு புது ஸ்டைல வந்து கையெடுத்திருக்காங்க. இவரு எல்லா பிரச்சாரத்துல அது என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? வானத்தை எட்டிக்கும் உயர்ந்த மாளிகை யாரை கட்டி வைத்து கொடுத்தவோ, ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ விடின்றி வாசலின்றி கிடக்குது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர இதுதான்ப்பா காரணம், அவர் பயப்படுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பேசியிருக்காரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு? முக்கியமாக இதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்களா, சிரிச்சிங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே கேளுங்கய்யா. ஒன்றியத்தினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி மாதத்திலிருந்து இது வரைக்கும் 7 தடவை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமா இருக்கிற மற்ற மாநிலத்தெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இல்லைன்னா அது திராவிட மாடல் அரசுன்னு எல்லாருக்கும் எல்லா திட்டத்தையும் அவங்க கொண்டு போறாங்களே, இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு பிரதம மந்திரியா மு.க. ஸ்டாலினே வந்தாலும் வந்துருவாருப்பாங்க ஒரு பயத்துல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை தேடி வர்றாரு. தஞ்சாவூர்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க சமாளித்த விதம் இருக்கே, ஆனால் உண்மையிலேயே ஜூன் 4ஆம் தேதி யாருக்கு ஊ அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அது என்ன சத்தம், அவங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது இது நடந்தது, அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு நாள் வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, ஆமா இப்படி இருக்குது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன சத்தம்? ஆறு மணிக்கு சங்கு ஊதுன்றாங்க. யாருக்கு இந்த கூட்டணி சங்கு ஊத போகுதுன்னே தெரியல. எனக்கு அது ஒரு அச்சாரமா படுது இப்ப. சரிங்களா? ஒட்டுமொத்த தாய் குலங்களும்
நானும் என்னுடைய கழக வீரர்களும் சகோதர சகோதரிகளே நீங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சா யாருக்கு சங்கூதனமோ ஊதிரலாம். துல்லாத மனமும் துள்ளும் இந்த படத்தில் வர ஃபேமஸான பாட்டு தான் இன்னிசை பாடி வரும். இந்த பாட்டில் சிம்ரன் அவர்கள் ஏங்கி எப்படி ஓடி போவாங்களோ அதே மாதிரி ஒருத்தங்க வந்து இப்போ ஒரு வேட்பாளர் வந்து ஓடி போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது யார் என்ன அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். அப்படியே இல்லைங்க அண்ணா அப்படியே பின்னாடி வாங்க முன்னாடி வாங்க. அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் ரோபோ வச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. படத்தில் வர மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விலாம் கரெக்டு தான், ஆனால் அது யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்றது தெரியாமல் கேட்டுட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரோபோவை பார்த்த மக்கள் எல்லாருமே என்ன அது இது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ வேற நீங்களே பார்த்துருங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவங்க 3 பேருமே வந்து ஏஐ மூலியமாக பேசுகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட போடக்கூடாதாடா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்கள். தமிழர்களோட உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. தமிழர்களின் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், மறந்து விடாதீர், மறந்தும் இறந்து விடாதீர், வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் தர்மபுரி மக்களவை வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஆர் அசோகனுக்கு. தமிழனோட உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம், ஒற்றை விரலால ஓங்கி அடிப்போம், நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, வாக்களிப்பீர் தர்மபுரி மக்களவை வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஆர் அசோகனுக்கு. அமைச்சர் உதயநிதி ஒரு பிரச்சாரத்தில் ஒரு குழந்தைக்கு ரோலக்ஸ்னு பேர் வச்சாரு. என்னடா இது ரோலக்ஸ்னு பேர் வச்சது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து, அண்ணே என்னங்கண்ணே ரோலக்ஸ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து வாட்ச் இல்லைங்கண்ணே, அது வந்து ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு அப்படின்ட்டு ஒன்று பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா சார்? என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ரோலெக்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. ரோலெக்ஸ் வாட்ச் இல்லைங்க. இவங்க தான் ஒரு படம் எடுத்தாரு. நம்ம யார்? நம்ம கமலஹாசன் சார். என்ன படங்க? அதில் அந்த ட்ரக் கிங் பின் பேர் என்னங்க? விக்ரம் படம். அதில் ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க? ரோலெக்ஸ். மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா? நம்ம கண்டஸ்டன்ஸ் பண்ண லூட்டிகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பரோட்டா அண்ணன்லேருந்து இப்போ எண்டில் ரோலக்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இந்த கண்டஸ்டன்ஸில் மேன் ஆஃப் த டே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான். பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி மாதத்திலேருந்து இது வரைக்கும் 7 தடவை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இல்லைன்னா அது திராவிட மாடல் அரசுன்னு எல்லாருக்கும் எல்லாங்கிற எல்லா திட்டத்தையும் அவங்க கொண்டு போறாங்களே, இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு பிரதம மந்திரியா மு.க. ஸ்டாலினே வந்தாலும் வந்துருவாருப்பாங்க ஒரு பயத்துல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை தேடி வர்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாருக்கு மேன் ஆஃப் த டே கண்டஸ்டன்ஸா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ஷோல உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.